தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி புதைகுழியில் நேற்றும் 14 எண்புக்கூடுகள் அடையாளம். ஜோசிதவை தொடர்ந்து ராஜபக்ஷ குடும்பத்தில் கைதாகும் நபர். ஜோசித ராஜபக்ஷ பிணையில் செல்ல அனுமதி. கோட்டாபய ராஜபக்ஷ ரிட்மனு இன்று விசாரணை. புலிகளின் புதையல் தேடியவர்களுக்கு ஏமாற்றம். யாழ்கண்டி வீதியில் பாரவூர்தியுடன் மற்றொரு பாரவூர்தி மோதி இருவர் பலி. இன்ஸ்டா காதலனை தேடி சென்ற யுவதிக்கு காத்திருந்த ட்விஸ்ட். ஹனிமூன் சென்ற தம்பதி ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண். நடந்தது என்ன? தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் 14 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் குழந்தை ஒன்றும் சிறுவர் ஒருவருமுடையதுமாக 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. எண்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வலயம் ஒன்று சான்று பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருளொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 380 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ஷ நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றபோதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஜோசித ராஜபக்ஷவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களத்தில் இருந்து நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக பசில் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கு நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு அக்டோபர் 14 அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருந்த ரிட்மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. இந்த மனு நேற்று பிற்பகல் 1:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முறையாக கட்டமைக்கப்படாத காரணத்தினால் வழக்கினை இன்று ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய தாம் கைதாகலாம் என்ற அச்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று முன்தினம் தமது கைதை தடுக்க கோரி ரிட்மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அனுராதபுரம் பூனேவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியின் பின்புறத்தில் மற்றொரு பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி மீனவர்கள் குழுவினர் பயணித்த லொரியொன்று வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த உரமேற்றிய மற்றொரு லொரி நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலின் போது உரமேற்றிய லொரி மீனவர்கள் இருந்த லொரியின் மீது கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் நுரைச்சோலை பகுதியை சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய மீனவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த விபத்தில் மேலும் ஒரு மீனவர் பலத்த காயமடைந்துள்ளார்.
உயிரிழந்தவர்களின் உடல்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த நபரும் சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை இச்சம்பவம் குறித்து பூனேவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொய்யும்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் உள்ள தனியார் வயல் காணியொன்றில் நேற்று அகழ்வு பணியொன்று மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் குறித்த காணியில் ஆயுதங்களை தங்கத்தையும் நிலத்தில் புதைத்து மறைத்து வைத்திருப்பதாக கிடைத்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த காணியில் பேக்கோ இயந்திரம் மூலம் மண் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எவ்வித தடிய பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை. இதனையடுத்து அகழ்வு பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளன. இந்தியாவின் டெல்லியில் வசித்து வரும் தம்பதி டேராடூனுக்கு ஹனிமூன் சென்றுள்ளனர். அந்த தம்பதி விடுதியில் தங்கியிருந்த நிலையில் அந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாவது, டெல்லியை சேர்ந்த ராதா காயத்ரி இவர் குருகிராமில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். இவரும் இவரது கணவர் சௌமியா ஸ்ரீசனும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். ஸ்ரீசரனும் ஐடி துறையில் பூனேவில் பணியாற்றி வருகிறார். ராதா காயத்ரி மற்றும் ஸ்ரீசரன் ஆகிய இருவருக்கும் கடந்த 2025 நவம்பர் 8 திருமணம் நடந்துள்ளது. கடந்த ஜூன் 13 இந்த தம்பதியினர் டெல்லியிலிருந்து ரிஷிகேஷிக்கு சென்றனர். மறுநாளிரவு முசோரில் உள்ள விடுதியில் சென்று தங்கிய நிலையில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். பெண்ணின் கணவன் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் இரவு தம்பதியினர் இருவரும் மது அருந்தியுள்ளனர். அதிகாலை 3:30 மணியளவில் இருவரும் உறங்க சென்றுள்ளனர். மறுநாள் காலை ஸ்ரீசரன் எழுந்து பார்த்தபோது தனது மனைவி ராதா காயத்ரி ஆடைகளின்றி அசைவற்ற நிலையில் தரையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சென்று பார்த்தபோது ராதா காயத்ரி மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்திருந்ததாகவும் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். அவர்கள் தங்கியிருந்த அறையில் படுக்கை விரிப்பில் இரத்தக்கரைகள் காணப்பட்டன. மேலும் 2 காலி மது பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு மரணத்திற்கான காரணம் தெரிய வரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹனிமூன் சென்ற இடத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் முசோரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் வழியாக பழக்கமான தனது ஆண் நண்பரை நேரில் சந்திப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறி கேரளா செல்ல முயன்ற தமிழகத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமாகும் நபர்களை தீவிரமாக நம்பி ஆபத்துகளில் சிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையை சேர்ந்த அந்த இளம்பெண் கடந்த சில மாதங்களாக கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞனுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி வந்துள்ளார். அந்த நபரின் ஆசை வார்த்தைகளை நம்பிய பெண் பெற்றோரிடம் சொல்லாமல் ரகசியமாக கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். திடீரென மகள் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டினை அடுத்து உடனடியாக களமிறங்கிய சிங்கப்பெண் அதிரடிப்படை நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் மொபைல் சிக்னல்களை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அதிரடிப்படையினரின் மின்னல் வேக நடவடிக்கையால் அந்த பெண் கேரள எல்லையை கடப்பதற்கு முன்பாகவே எல்லையோர ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.